ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து லென்த் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளை வந்து அனுபவிக்கிறாங்கங்கிறத பற்றி எல்லாத்தையும் நம்ம பேசி முடிச்சிடலாம். இதில் வந்து நம்ம எந்த ஸ்கூலையுமே மென்ஷன் பண்ண வேண்டாம், சரியா? எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளுக்கு வந்து 4 எழுத்து நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னாக்கி நம்ம நிலைமையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது எல்லா விஷயத்துலையும் ஒத்து வரும். ஆனால் அந்த ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வேலையில் மட்டும் ஒத்து வராது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடி உள்ள வந்து பழைய காலங்கள்லாம் வந்து சம்பளம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கை நாட்டு வைப்பாங்க தெரியுமா? கை நாட்டு வச்சு சம்பளம் வாங்குவாங்க, ஓகேவா? அந்த சம்பளம் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த டைமில் வந்து 1000 ரூபாய் சம்பளம் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எவ்வளோ கொடுப்பாங்க? 100 ரூபாய் கொடுப்பாங்க, இல்லைன்னா 50 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு முதலாளித்துவம் இருந்துச்சு, ஓகேவா? அதே முதலாளித்துவம், அந்த அடிமைத்தனம் நீங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒளியவே இல்லை. அதுவும் எங்கள் டீச்சர்கிட்ட நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெஜிஸ்டர் ஒன்று வச்சுருப்பாங்க, சரியா? ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஸ்கூலில் வந்து பே ஸ்லிப்பு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டு போட்டிருப்பாங்க. அந்த நோட்டில் ஸ்டாம்ப் ஓட்டியிருப்பாங்க, சரியா? நம்மளோட சேலரி எல்லாமே சேலரி பேஜை வந்து பிளாங்காக விட்டுருவாங்க, எழுத மாட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க, எவ்ரி மந்த் அதில் சைன் வாங்குவாங்க. ஆனால் நம்மளுக்கு சேலரி பேசியிருக்கிறது வேறு. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 22,000 ரூபாய் சேலரி பேசியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களா. அஸ் பர் சிபிஎஸ்சி நாம்ஸ் வந்து அவ்வளோ சேலரி வராது, கொஞ்சம் ஹை சேலரி வரும். ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ இந்த காலத்தில் நம்ம படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறோம், சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பழைய காலத்தில் படிக்காமல் எப்படி கை நாட்டு வச்சு ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, படித்து கை நாட்டு வச்சு ஏமாந்து அது தெரிஞ்சும் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கோம். இதுதான் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரோட நிலைமை, சரியா? உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஏதாவது ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக்கலாம். இது ஒன்று, சரியா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் போது அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களா, அவங்களுக்கு சாப்பாடாக இருக்கட்டும், எவ்ரிதிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஹாலிடேஸில் போயிட்டாங்க, அங்கே டீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களா, எல்லாம் க்ளோஸ்டு. அங்கே சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு அனாதை பணமாக கடந்து சாவ வேண்டியதுதான், சரியா? இது வந்து ரெசிடென்ஷியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, உட்காரக்கூடாது, அது ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிறவங்களோ அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோ யாராவது ஏதாவது பேசுவாங்களா? எதுவுமே பேச மாட்டாங்க, சரியா? நேற்றுக்கு கூட ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, 500 ரூபாய் அந்த டீச்சருக்கு வந்து என்ன செய்ய மாட்டான், சேலரி கொடுக்க மாட்டான், கூடுதலாக கொடுக்க மாட்டான். ஆனால் இன்ஸ்பெக்ஷன் வர்றவங்களுக்கு வந்து லட்சமாக என்ன செய்வாங்க, லஞ்சம் கொடுப்பாங்க அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க, சரியா? நம்ம அதெல்லாம் பார்த்ததில்ல, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்படிலாம் நடக்கும், இது வந்து பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, சரியா? அடுத்தது, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா? சாப்பிட்றதுக்கு இப்போ 12:30க்கு பெல் அடிக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். இது வந்து கிளாஸ் டீச்சர் நிறைய பட்டிருப்பீங்க. 12:30க்கு பெல் அடிக்குது, 1:10க்கு வந்து திரும்ப கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், சரியா? 12:30க்கு ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த 40 ஸ்டூடெண்ட்டுக்கே வட்டை பாத்திரத்தை திறந்து பார்க்கணும். ஏன்னா அவனுங்களுக்கு சாப்பிட தெரியாது, பார்த்தீங்களா? அவனுங்களுக்கு நம்ம தான் ஊட்டியும் விடணும், ஆய் கழுவியும் விடணும், ஓகேவா? இன்னமும் சில மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து கூமுட்ட வேலைகள் வந்து பார்ப்பானுங்க, சரியா? என்னென்னா, அந்த 12 அறையிலேருந்து பிள்ளைங்க என்ன செய்வாங்க, வெளியே போய் சாப்பாடு பேரண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை போய் பிக்கப் பண்ணிட்டு எல்லாம் வர்றதுக்கு ஒரு 12-40 ஆயிரம்னு நினச்சிக்கோங்களா. அதுக்கு உள்ளாடி அந்த டீச்சர் என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட டிஃபன் பாக்ஸையும் செக் பண்ணணும், ஓகேவா? அதுக்குள்ளே எத்தனை ஆயிரும், 12:50, ஏன் 1 மணி வரைக்குமே ஆயிரும். அடுத்தது 1:10க்கு என்னது கிளாஸு, அந்த 10 நிமிஷத்துக்கு உள்ளாடி அந்த டீச்சருக்கு மறுபடியும் வேறு கிளாஸ் இருக்கும். அந்த 10 நிமிஷத்துக்கு உள்ளாடி டீச்சர் வந்து இந்த கூமுட்டைங்க எல்லாம் சாப்பிட்டுச்சா, இப்போ உடனே வரும் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூமுட்டைங்களா அப்படின்னு. நாங்கள் கூமுட்டைங்களாம் ஆக்கலை, மேனேஜ்மெண்ட்டு. அப்புறம் வந்து உங்கள் இப்போ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியுமா, அந்த பணக்கார பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து எல்லாமே சாப்பிடு, சாப்பிடு, படி எல்லாம் ஊட்டி விட்டு மடியில் தூக்கி வச்சுக்கிடணும், சரியா? அடுத்தது, அது வந்து நார்மலாக எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான். அதுக்காக நம்ம எல்லா பேரண்ட்ஸையும் சொல்ல முடியாது, சரியா? அந்த 10 நிமிஷத்தில் டீச்சர் என்ன செய்யணும், சாப்பிடணும், பாத்திரத்தை கழுவணும், அதை கழுவணும், அங்கேருந்து இங்கே வேறு கிளாஸ்க்கு ஓடணும். அது எப்படிங்க சாத்தியம்? ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிக்க முடியுமா? ஆனாலும் போவாங்க, வேறு வழி
சரியா? அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது, சமுதாயத்தை தூக்கி நிறுத்துபவர்கள். சமுதாயமே நீங்க சொல்லித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட, பாடம் எடுக்கவங்க கிட்ட, டீச்சர் ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த பையனை திட்டாலோ இல்லைன்னா அந்த பசங்களை இது பண்ணிட்டாலோ ஒரு அடியோ ஏதாவது கொடுத்துட்டாலோ வீட்டில இருந்து உடனே ஆள் வந்துடும். எப்படி வரும்? நீ யார் எங்க பசங்களை அடிக்கிறதுக்கு? இப்படிதான் கேட்கும். அந்த கூமுட்ட பேரண்ட்ஸ் எல்லாரும் இப்படிதான் கேட்பாளுங்க. நம்மளும் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பார்த்துருக்கோம். அவளுக்கு இவளுக்குன்னு சொன்னதுனால நீங்க வந்து கோச்சுக்கிடாதுங்க, சரியா? நீங்க தானே சொல்லுவீங்க டீச்சர் மரியாதைக்குரியவர், அந்த மரியாதைக்குரியவரை மரியாதை நடத்தணும்ல. அப்ப நடத்தலைன்னா அவங்கள நம்ம அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? சரியா? அப்படி வந்து கேட்பாங்க. அப்ப நம்ம நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு பேசாம உட்காரணும். அதுக்கு வந்து என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு பேசும். அப்போ இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய போது அந்த மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்களோ பிரின்சிபாலோ ஏதாவது வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க, கேட்கவே செய்யாது. சரியா? அது ரெண்டாவது விஷயம். இதே இது அந்த பையன் ஒரு மார்க் குறைச்சி எடுத்துறான்னு நினைச்சுங்களா, அந்த பிரின்சிபல்ல இருந்து கரஸ்பாண்டன்ட் வரைக்கும் தலையை விரிச்சு போட்டுட்டு தைய தக்கான்னு கிடந்து ஆடும். எப்படி ஆடும் தெரியுமா? அந்த டீச்சர்கிட்ட இருந்து எப்படி பணத்தை கூட கொஞ்சம் உருவலாம் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்களேன், இது ஒரு பெரிய கூத்து. இந்த அங்காடி தெரு கூத்து வந்து எங்கேயுமே நடக்காது. படிச்சு சமுதாயத்துல பெரிய லெவலா பார்க்கக்கூடிய டீச்சர் கூமுட்டைங்கள் கிட்ட தான் இந்த வேலை நடக்கும். அவங்கள அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல தான் நடக்கும். எப்படி தெரியுமா? 8:20 பஞ்சிங் வைக்கணும், சரியா? 8:21 ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்க, ஒரு நாள் ஒன்னும் இல்லை. அடுத்தது ரெண்டாவது நாள் 8:21 ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணாவது நாள் 8:21 ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு நினைச்சுக்க, மொத்தம் 3 நிமிஷம், ஹாஃப் டே உனக்கு லீவு. ஆனா அந்த லீவை நம்ம எடுக்கக்கூடாது. ஆனா அவளுக்கு சம்பளத்தில் பிடிச்சிக்கிடுவானுங்க. அப்படி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் எல்லாம் சொரண்டி தின்னு 10-15 ஸ்கூல் கட்டி குடும்பம் மொத்தமா நாசமா போறதுக்கு அந்த டீச்சர்களுக்கு பாவத்தை வாங்கி கட்டுறது தானே. இதெல்லாம் அந்த கரஸ்பாண்டன்ட் அந்த ஸ்கூல் நடத்தக்கூடிய அந்த கூமுட்டைகளுக்கு தெரியவே செய்யாது. எப்படியோ அடிச்சு பிடிச்சி என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பக்கம் ஏமாத்தணும், வேலை பார்க்கக்கூடிய டீச்சர் கிட்ட கொஞ்சம் உறிஞ்சி எடுக்கணும். இதே தான் இவளுகளுக்கு எண்ணம், இந்த ஸ்கூல் நடத்துறவங்களுக்கு எல்லாம். அடுத்தது இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சில நாள் சாயங்காலம் எத்தனை மணிக்கு, 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சுன்னா 4 மணிக்கு நம்ம இடத்த காலி பண்ணிடணும். சில நாள் ஸ்பெஷல் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்ன்னு வச்சு 6 மணி 7 மணி வரைக்கும் எழுப்பாளுங்க. இந்த கரஸ்பாண்டன்ட் இருப்பானுங்க, 2 பேரும் சேர்த்து சொல்லிக்கிடுவோம். ஒரு பாலை சொல்லிட்டு ஒரு பாலை சொன்னாக்கி பல பால் வந்து குத்தத்துக்கு வந்துருமே, சரியா? 7 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சிருப்பானுங்க. அப்போ 4 மணிக்கு முடியக்கூடிய ஸ்கூலு கூட 3 மணி நேரம் இருக்கு. ஆனாலும் நீ காலையில ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா நீ எங்களை சும்மா இருக்க விடுவியா? விட மாட்டா. அதெல்லாம் கால்குலேஷன் வராது. அப்போ வந்து அந்த ஸ்கூல் நடத்துவாங்க பாத்தீங்களா, இவளுகளுக்கு காது நவதுவாரங்களும் பொத்திக்கும், சரியா? அந்த மாதிரி இப்படி பிரைவேட் ஸ்கூல் டீச்சரை நாயை விட கேவலமாக தான் நடத்துவானுங்க, சரியா? அது ரெண்டாவது விஷயம். அடுத்தது, செல்போன் எடுத்துட்டு போகக்கூடாது. சரி, ஓகே, கிளாஸ் ரூமுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது, ஸ்டாஃப் ரூம்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸோட பேரண்ட்ஸோ இல்லைன்னா ஏதாவது வேண்டப்பட்டவங்கள, ஏதாவது ஏன் ஒரு இளவு தான் விழுந்துட்டுன்னு நினச்சிக்கோங்களேன், எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க? கிளாஸ் ரூம்க்கு உள்ள மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாதுங்க, அதை நானே அக்ரி பண்ணுவேன். ஸ்டாஃப் ரூமில் ஆனால் இருந்துக்கலாம். இங்கே அதுவும் கிடையாது, சப்மிட் பண்ணியே ஆகணும். ஏதாவதுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணட்டும். அவசரத்துக்கு குடும்பத்தில் உள்ளவங்க அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் தேடிட்டா இருப்பாங்க. என்ன ஒரு லாஜிக்னு எனக்கு தெரியல. இதை பற்றிலாம் நம்ம சமுதாயம் பேசவே செய்யாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? ஆசிரியர் ஏன் இப்படி தூக்கும் போது ஜட்டி தெரியுது, ஏன் ஆடுறீங்க, ஆசிரியர் ஏன் லவ் சாங் போடுறீங்க, ஆசிரியர் ஏன் வந்து தியேட்டருக்கு போறீங்க, ஆசிரியர் என்ன புடுங்குறீங்க, ஆசிரியர் என்ன இந்த வாட்ச் கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு இதே தான் கேள்வி, வேற ஒரு நொட்ட கேள்வியும் உங்ககிட்ட கிடையாது. ஓகேவா? அதனால தான் நான் எப்பவும் சொல்ல தெரியுமா, இப்படிப்பட்ட இந்த டீச்சர் ஏன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கேட்கறவங்களெல்லாம் நான் செருப்பால் அடிக்கிற மாதிரி பதில் கொடுக்கறது காரணமே இதுதான், சரியா? ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய இந்த கூத்தெல்லாம் இங்கே தெரியாது. அப்புறம் ஹாஸ்டலில் தங்கும்போது சாப்பாடு, ஐயோ ராமா, சரி அதை கூட விட்டுறலாம். சில ஸ்கூல்ல சேலரி கொடுப்பானுங்க பாருங்க, 7,000, 8,000, 4,000. இன்னமும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய டீச்சர்ஸும் என்ன செய்யறாங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன பண்றது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அவனுங்கள எதுக்கவும் முடியாது. பொழப்புக்காகவே ஏதோ படிச்சு தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும். அப்புறம் வேற என்ன கூத்து நம்ம இதுல மிஸ் பண்ணிட்டோம்? ஆனா இந்த இவ்வளோ கூத்துக்கும் நான் கொஞ்சம் விதிவிலக்கு தான். ஓகேவா? என்கிட்ட யாராவது இது பண்ணாங்க அப்படின்னாக்க நான் உண்டு இல்லைன்னா ஆக்கி விட்டுருவேன். நான் நல்லா சண்டை போடுவேன். எனக்கு இதை பத்திலாம்
அதே மாதிரி உங்களோட ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடா உழைக்காதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு பேசாமல் இருங்க. அவனுக்கு உங்களுக்கு ஒன்றும் தரப்போகிறது கிடையாது. ஓகேவா? சிலபஸ் முடிஞ்சோ நீங்கள் தேவை முடிஞ்ச பிறகு தூக்கி தூர போட்டுருவானுங்க. அது மாதிரி இன்னொரு பெரிய கொடுமை என்னதுன்னா, பிஎஃப் பிடிப்பானுங்க. எப்பா அந்த கதையை நம்ம இன்னொரு நாள் தனியாக சொல்லலாம். அது ஒரு தனி பக்க கதையே இருக்குது. அடுத்தது வேற என்ன, எல்லாம் சொல்லிட்டோம். இது ஒன்று, காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்கூலு. அது சொல்லும் போதே யாப்பம் வரும். அதுக்கு எத்தனை பேர் திரும்பி யாப்பம் விட்டுருக்கு தெரியுமா? அந்த ஸ்கூல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லணும். ஏன்னா நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேன். இன்டர்வியூ ப்ராசஸில் பிரின்ஸிபல் பேசுவாங்க. இங்கே ஆட்டோ வரும். ஓகேவா? 1 கிலோமீட்டருக்கு ஆட்டோ வரக்கூடிய ஷேர் ஆட்டோவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அதில் நீங்கள் வரக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்குன்னு ஃப்ளைட்டு தனியாக விட்டுருப்பாங்க, அதில் தான் வரணும். ஆனால் நீங்கள் அட் அ டைமுக்கு வந்துடணும். அடுத்தது, ஃபஸ்ட்டு மந்த் சேலரி நாங்கள் உங்களுக்கு டெபாசிட் பண்ணுவோம் பேங்கில். சரியா? ஃபஸ்ட்டு மந்த் சேலரி நம்ம கையில் தரமாட்டாங்களா, டெபாசிட் பண்ணுவோம். சரியா? அதை வந்து நீங்கள் வேலையை விட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம். இதெல்லாம் தண்ணியில் எழுதுகிற கதை. இன்னமும் இப்படி படித்தவங்க, குறிப்பாக ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்களை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ. படித்த முட்டாள்கள் யார் தெரியுமா? ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் தாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் சண்டைக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ ஏன்னா நாளைக்கு மறுபடியும் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்கக்கூடிய கூத்தை பற்றியெல்லாம் நம்ம மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரியா? பிரச்சனை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.